ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ வந்து சாரி டேசல்ஸ் தாங்க. இது வந்து பேபி குச்சுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஸ்மால் சைஸ் குச்சி இருக்கு இல்லையா, டேசல்ஸ், அதுதான் நம்ம பண்ண போறோம். லக்ஷ்மி காசு வச்சு தான் பண்ண போறோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபேன்சி சாரி. இந்த ஃபேன்சி சாரிக்கு தான் வந்து நான் டபுள் கலர்ல பண்ண போறேன். ஸோ எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ வரையில இந்த மூணுமே இந்த டேசல் பண்ணியிருக்கோம். ஸ்மால் பேபி குச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, நான் வந்து 2 சில்க் த்ரெட் வச்சிருக்கேன். ஸோ ஜென்ரலாக வந்து இது ஒரு கலர், ஃபர்ஸ்ட் ஒரு கலர், செகண்ட் அனதர் கலர், ஒரு கலர் செகண்ட் கலர், ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர், அப்படி தானே பண்ணுறோம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே குச்சில் வந்து 2 கலரும் வர மாதிரி தான் நான் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ சேம் இந்த சாரியில வந்து கிரீன் அண்ட் பிங்க் ரெண்டுமே இருக்கு. ஸோ அந்த மெஹந்தி கிரீன் அண்ட் பிங்க் ரெண்டுமே போட்டா வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், சாரிக்கு மேட்சிங்கா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேபி காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மினி காசு, பெரிய காசு கிடையாதுங்க, அது ரொம்ப குட்டி காசு. வீடியோல தெரியுதான்னு கூட தெரியல, ரொம்ப குட்டியா இருக்கும் பாக்குறதுக்கு. காசுல கூட வந்து சைஸ் தெரியும், இது வந்து ரொம்ப குட்டி, இவ்வளவுதான் இருக்கு. டேப் இருந்தா உங்களை காமிக்கிற, வெயிட் பண்ணுங்க. இன்ச்சுல வந்து குட்டியா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். இங்க ஆரம்பிச்சது இது டிசைன், காசே இவ்வளவுதான். இவ்வளவுனா குட்டி காசு. ஓகே, இந்த குட்டி காசு தான் இதுக்கு அழகா இருக்கும். பெரிய காசு எடுத்தோம் அப்படின்னா லெங்க் ஜாஸ்தியா வேணும். பேபி குச்சுக்கு வந்து குட்டி காசு தான் அழகா இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க பாருங்க. ஸோ இந்த லைன்ஸ் வந்து ரெண்டுமே சேர்த்து தான் நான் த்ரெட் பிடிச்சிருக்கேன். ஒரு கலர் பிங்க் அண்ட் கிரீன் ரெண்டுமே நான் பிடிக்கும் போது, நெக்ஸ்ட் பண்ணும் போது எப்படி நான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். ஸோ மொத்தமா 100 டைம்ஸ் நான் சுத்திருக்கேன். 2 த்ரெட் சேர்த்து 100 டைம் நான் சுத்திருக்கேன். அப்படின்னு என்ன, 200 லைன்ஸ். 200 லைன்ஸ் வந்து இதுல நான் போகும்போது வந்து 400 லைன்ஸா வரும். அப்படின்னா 400 த்ரெட்ஸ் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 200 லைன்ஸ் ஆஃப் த்ரெட். ஓகேவா? இது நான் எப்படி ரெடி பண்ணேன்னா, ஸோ இங்க பாருங்களா, 2 சேம் பிங்க் என்ன கலர்ஸ் வேணுமோ 2 கலர் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 த்ரெட், அது ஒன்று இது ஒன்று. ஓகேவா? 2 த்ரெட் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து அட்டை இருந்தது, அந்த புக்ஸ் எக்ஸாம் அட்டை. ஸோ அதை எடுத்துட்டேன் நான். ஸோ இங்க வச்சுட்டு ஒரு 100 சுத்துங்க. 100னா இது டபுள் த்ரெட்டா இருந்ததுனால 200 லைன்ஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்டா 1. ஸோ 1.5 இன்ச்ல வந்து நான் ஒரு காட்டன் கட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க 1.5 இன்ச் வேணும் அப்படின்னா இன்னும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்றதுக்கு இதாகி ஒரே வாட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே இப்படிதான் இருக்கும். இந்த அளவுக்கு ரெண்டுமே இல்லை. பேபி குச்சு ரொம்ப திக்கா 400 லைன்ஸ் த்ரெட் இருந்ததுனால தான் நான் அவ்வளோ கிட்டையா பண்றேன். 1 இன்ச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்காது, இவ்வளோ கிட்ட வரும். ஸோ இதுக்கு 1.5 இருந்தா நல்லா இருக்கும். 2 இன்ச் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால 1.5 இன்ச் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி இது செக் பண்ணி இது வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து டைரக்டா பின்னாடில இருந்து இப்படி. ஸோ நான் இந்த கோனூசிலேயே வந்து டைரக்டா எடுத்துடுறேன். எனக்கு இதே ஓகேன்னு தோணுச்சு. எனக்கு வந்து அந்த கம் போட்டுட்டு பண்றோம் இல்லையா, ஸோ கம் போட்டு பண்றது வந்து எனக்கு சரியா வரல. ஸோ இது என்னோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் கோனூசில இருந்து டைரக்டா இப்படியே எடுத்துடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கம் பூசிட்டு டைரக்டா அந்த ஹோல் வச்சு ஹோல்ல இருந்து வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க அப்படியே பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த கோனூசில இருந்து டைரக்டா இப்படி பண்றது தான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அந்த த்ரெட்டை வந்து பர்டிகுலர் இடத்துல இருந்து நம்ம வெளியே எடுக்கணும். இதுல என்னன்னா, பேபி குச்சில ப்ராப்ளம் வந்து அடிக்கடிக்கு இந்த சுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்படி எடுக்கும் போது ஒரே வாட்டி நீட்டா எடுத்து வச்சுட்டு, கடைசியா இருக்கு பாத்தீங்களா, ஸோ இந்த இடம் இங்க வரையில எடுத்துட்டு இந்த இடத்துல இது கொஞ்சம் நான் லெங்தியாவே எடுக்கிறேன்.
ரொம்ப குட்டியா எடுக்கலாம், த்ரெட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுக்கிறேன். இவ்வளவு தூரம் எடுக்கிறேன், எடுத்துட்டு இங்க கட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஜெரி த்ரெட். நான் டல் கோல்டு எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த சாரீல வந்து டல் கோல்டா இருக்கு, ரொம்ப டார்க் கோல்டு கிடையாது. அந்த ஜெரி டல் கோல்டு ஜெரி. ஸோ இந்த ஜெரி வந்து நார்மல் ஒரு ஊசியில வந்து டபுள் லைனா போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இது வச்சிருக்கோம் இல்லையா த்ரெட், அந்த 200 லைன்ஸ். ஸோ அந்த பின்னாடியில இருந்து இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் இப்படியே விட்டுடுங்க முடி போட்டுக்கிறதுக்கு. ஓகே, ஒரு 5 டைம்ஸ் இப்படி சுத்திட்டு உள்ளன்னு இப்படி வச்சு மேல நம்ம முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி. இந்த ஜெரி த்ரெட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த முடியெல்லாம் வரும். ஓகே, ஒரு 2 சுத்திட்டு பின்னாடி வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் இருந்தாங்கன்னா அவங்களோட பிடிக்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா இப்படியே முடிச்சு போட்டுக்கலாம். நாட்டு போடலாம், பட் எனக்கு என்னமோ நாட்டு விட இப்படி முடிச்சு போட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். இல்லை அப்படின்னா நீங்க ஜெரி த்ரெட் கூட நாட் போட்டு விட்டுடுங்க. எனக்கு நாட் போடுறது வந்து இந்த ஜெரி த்ரெட் சீக்கிரமா அந்த நாட் கலண்டுருமோ அப்படின்னு ஒரு டவுட். ஓகேவா? ஒரு 2 முடி போட்டுட்டு அப்புறம் சேம் அதே மாதிரி பின்னாடியில இருந்து த்ரெட் ஊசி எடுத்துட்டு நம்ம காசு இருக்கு இல்லையா, அந்த குட்டி காசு ரொம்ப சின்ன சைஸுங்க. இதுவும் காசு கூட டல் கோல்டு தான் இருக்கு, ரொம்ப ரெட்டு சில்வர் இப்படி கிடையாது, டல் கோல்டா இருக்கு. ரொம்ப ஆக்வர்டா தெரியாம டல் கோல்டுன்னா ஓரளவுக்கு நீட்டா இருக்கும். அதுலயே வந்து குட்டி இது கொடுத்துருக்காங்க, சரியுதா லைன். ஸோ அதுல இருந்து இது அடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு 2 லைன் இது போட்டுடுங்க, சரியுதா? இந்த பக்கம் 1 2. ஓகே, இது 2ம் போட்டுட்டு அதே மாதிரி இது ஸ்கொயரா இருக்குல்ல, இந்த சைடு ஒரு 2 நாட் போட்டுடலாம். எனக்கு வீடியோ எடுத்துட்டு இது பண்றது வந்து கம்ஃபர்ட். வீடியோல தெரியுதா? செகண்ட் சைடு கூட எப்படி உள்ள இப்படி எடுத்துட்டு இது போடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு மேல கம் ஒரு வாட்டி வச்சுக்கலாம். கம் வச்சா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா முடி போட்டோம்னா ரொம்ப நாள் தாங்கும். பட்டு சாரீஸாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு மைல்டா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்க்கு எல்லாம் வந்து நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இது பண்ணோமோ அவ்வளவு நல்லா தாங்கும். அப்படியே ஒரு வாட்டி பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து உள்ள பேக் எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம சரி இருக்கு இல்லையா, அந்த சரியோட முடிச்சு போடணும். சீக்கிரமா பண்றதுக்கு எப்படி யாராச்சும் பிடிக்கிறதுக்கு இருந்தாங்க அப்படின்னா பிடிச்சிக்கலாம்.
பிடிச்சா வந்து அந்த சிக்கு வராம எல்லாம் நீட்டா இருக்கும். பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா நம்மளே நாட் போட்டுக்கலாம் ஊசிலேயே. பேக் வர மாதிரி பண்ணிக்கோங்க, அந்த முடியெல்லாம் தெரியாம இருக்கும். எல்லாம் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கம் வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் கம் வச்சுட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அடுத்த இது பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கைக்கு ஒட்டிட்டே இருந்தது. ஸோ அதனால தேர்ட்ல வந்து நான் பண்ணல. எல்லாம் முடிச்சுட்டு ஒரே வாட்டி நம்ம ஸ்டோன் ஒட்டுற இது மேல அப்போ வந்து பின்னாடி கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, நான் கொஞ்சம் லெங்க்தியா பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கட் பண்ணிக்க போறேன். நம்ம காட்டன் இருக்கு இல்லையா, இது இப்படி ஃபர்ஸ்ட் நம்ம விட்டுக்காக இப்படி வச்சு பார்த்தோம். இப்போ லெங்க்த்துக்காக அந்த த்ரெட்டோட லெங்க்த்துக்காக இப்படி வைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரி பண்ணிட்டு மேல இருந்து பேபி குச்சி நம்மளுக்கு இவ்வளவு போதும். இவ்வளவுனா அழகா இருக்கும். ஸோ ஒரு நல்ல பெரிய துணி கட் பண்ற காட்டன் சிசர் எடுத்துக்கோங்க, ஷார்ப்பானது கட் பண்ணி. இவ்வளவு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது வேஸ்ட், இன்னும் கம்மியா வச்சுட்டு முடிஞ்சா கம்மியா வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு பண்ணி காமிக்கிறேன்.
பின்னாடி சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அது நீட்டா கம் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது ஓப்பனே ஆகாதும் தெரியவும் தெரியாது. ஸோ அதுக்கு தான் பேக்கோட கம் வச்சு விட்டுடுங்க. ஏன்னா சில்க் த்ரெட்ல பண்றதுனால சம்டைம்ஸ் அது ஓப்பன் ஆகி பிச்சுட்டு வந்துடும். இங்க 2 சைஸ் ஆஃப் ரிங்ஸ் இருக்கு, ஒன்று பெருசு ஒன்று சின்னது. ஸோ நான் இது வந்து பெருசு தான் நல்லா இருக்குது இந்த இதுக்கு. ஸோ பெரிய ரிங் போட்டுட்டு அந்த ரிங்குக்குள்ள கம் கொஞ்சமாக வச்சு ஸ்டோன், என்கிட்ட கிரீன் ஸ்டோன் இருந்தது. ஸோ கிரீன் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒயிட் விட கிரீன் நல்லா இருக்கும். கிட்ட பார்த்து தெரியுதா உங்களுக்கு? இது வந்து லட்சுமி காசு நினச்சிட்டு இருந்தா கிடையாதுங்க, விநாயகர் காசு. ரொம்ப குட்டியாக அழகா இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன்.